இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த நிகழ்ச்சிக்குள் வரவேற்கிறோம். சிலுவையை குறித்து தியானிக்கும் நாட்களில் நாம் இருக்கிறோம். இந்த நெருந்த நாட்களிலே நாம் சிலுவையிலே நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அடைந்த பாடுகளையும் சிலுவை மரணத்திலே அவர் பெற்ற வெற்றியையும் நாம் தியானித்து வருகிறோம். சிலுவையை தியானிக்க நம்முடைய கவனத்தை ஈர்க்கும் சீஷர்கள், நம்முடைய கவனத்தை அதிகமாக ஈர்க்கும் சீஷர்கள் யார் என்றால், அவரை காட்டி கொடுத்த யூதாஸ், அவரை மறுதலித்த பேதுரு, அவரை விட்டு ஓடி சென்ற சீஷர்கள், அவரை சந்தேகித்த தோமா. இந்த சீஷர்களை குறித்து நாம் அதிகமாக இந்த நாட்களிலே நினைவு கூறுகிறோம். இந்த நாளின் செய்தியிலே யூதாஸை குறித்த ஒரு கண்ணோட்டம். யார் இந்த யூதாஸ்? இயேசு கிறிஸ்து தம்மோடு கூட இருக்கும்படியாக 12 சீஷர்களை தெரிந்து கொண்டார். அவர்கள் அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது. சீஷராய் இருக்கும்படியாக கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு. அவர்கள் அப்போஸ்தலர் என்று கூறப்பட்டார்கள். அப்படி சீஷர்களாய் இருக்கும்படி யூதாஸுக்கும் ஒரு கட்டத்திலே அழைப்பு கொடுக்கப்பட்டது. இயேசு யூதாஸை ஒரு கட்டத்திலே தனக்கு பின்வரும்படி ஒரு அழைப்பை கொடுத்தார். இயேசுவின் அழைப்பை ஏற்றுக்கொண்ட ஒரு சீஷன் தான் யூதாஸ். யூதாஸ் திருடனாய் இருந்தான் என்று வேதம் கூறுகிறது. அவன் பணத்தாசை பிடித்தவன், பணவெறி பிடித்தவன் என்றும் வேதம் கூறுகிறது. அவனிடத்தில் காணப்பட்ட குறைவுகள், அவனிடத்தில் காணப்பட்ட பலவீனங்களை அறிந்த தேவன் அவனுக்கு ஒரு அழைப்பு கொடுத்தார். அந்த குறைகள் மத்தியிலே, பலவீனத்தின் மத்தியிலே அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். இயேசுவை ஏற்றுக்கொண்ட, இயேசுவின் அழைப்பை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசியைப் போலதான் அன்று யூதாசும் இயேசுவின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு இயேசுவை பின்தொடர்ந்தான். இயேசுவோடு கூட ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டான். ஊழியத்திலே அவன் இயேசுவோடு கூட பங்கு பெற்றான். இயேசுவின் உபதேசங்களை கேட்டான். இயேசுவின் அற்புதங்களை அவன் கண்டான். இயேசுவோடு கூட ஒரு இணைந்த ஒரு வாழ்க்கை, இயேசுவோடு கூட நடக்கிற ஒரு வாழ்க்கை, இயேசுவை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கையை அவன் நடத்தி கொண்டு வந்தான். அவனுக்கு ஊழியத்திலே ஒரு பெரும் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. பணத்தை கையாளுகிற ஒரு பொறுப்பு. ஏன் அந்த பொறுப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டது? வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள், யூதாஸ் ஸ்காரியோத் என்கிற ஒரு இடத்தை சேர்ந்தவன். யூதாஸை குறித்து கூறும்பொழுது வேதத்தில் வாசிக்கிறோம், சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் ஸ்காரியோத் என்று கூறப்படுகிறது. ஸ்காரியோத் என்பது ஒரு இடம். அந்த ஸ்காரியோத் என்கிற ஒரு இடத்தை சேர்ந்தவன் யூதாஸ் என்று வேத பண்டிதர்கள் கருதுகிறார்கள். 12 சீஷர்களிலே 11 சீஷர்கள் கலிலேயாவை சேர்ந்தவர்கள். யூதாஸ் மட்டும்தான் கலிலேயாவை விட்டு அந்த யூதா தேசத்தை சேர்ந்தவர். பாரம்பரியம் கூறுகிறது, அதற்கு எந்த ஆதாரம் கிடையாது, பாரம்பரியம் கூறுகிறது யூதாஸ் ஒரு செல்வந்த குடும்பத்தை சேர்ந்தவன். அவனுடைய குடும்பத்தின் தொழில் என்னவென்றால் பட்டு வியாபாரம், பட்டு துணிகளை வியாபாரம் செய்கிற ஒரு வியாபாரியின் குடும்பத்தை சேர்ந்தவன். அந்த காலகட்டத்திலே, அந்த நாட்களிலே பட்டு வியாபாரம் செய்கிறவர்கள் செல்வந்தர்கள். சாதாரண ஒரு ஏழை மனிதனால் அந்த வியாபாரத்தை செய்ய முடியாது. இந்த காலத்தில் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது வைரக்கல் வியாபாரம் செய்கிறவர்கள் அல்லது நகைக்கடை உரிமையாளர்கள், அப்படிப்பட்ட ஒரு வியாபாரத்தை செய்து வந்த குடும்பத்தை சேர்ந்தவன் தான் யூதாஸ். அவன் பணம் படைத்தவன், அவன் செல்வம் படைத்தவன் என்று வேத பண்டிதர்கள் கருதுகிறார்கள். பாரம்பரியம் கூறுகிறது. அதற்கு ஆதாரமாக வேதத்திலே எந்த இடத்திலும் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. ஏன் இதை கூறுகிறேன் என்றால், இயேசு கிறிஸ்து அவனுக்கு பணத்தை கையாளுகிற ஒரு பொறுப்பை கொடுத்திருந்தார். அந்த பொறுப்பை அவன் நிறைவேற்றி கொண்டிருந்தான். என்ன நடந்தது? வேதம் கூறுகிறது, சாத்தான் அவன் இருதயத்துக்குள் புகுந்தான். அவன் ஆதி முதல் திருடனாய் இருந்தான் என்று வேதம் கூறுகிறது. கேட்டின் மகன் என்று வேதம் கூறுகிறது.
ஆகவே அவனுடைய இதயத்திலே அவன் வைத்திருந்த அந்த பண இச்சை, அந்த பணத்தாசை நிமித்தம் சாத்தான் அவனை ஆட்கொண்டான். அவன் மூலமாக சாத்தான் கிரியை செய்ய துவங்கினான். அவன் இயேசுவை காட்டி கொடுத்தான். 30 வெள்ளி காசுக்காக அவன் இயேசுவை விற்று போட்டான். அவன் தேவாலய தலைவர்களோடு கூட சதி ஆலோசனை செய்து இயேசுவை காட்டி கொடுப்பதற்காக ஒரு தருணத்தை பார்த்து கொண்டிருந்தான். பின்பு என்ன நடந்தது? ஏற்ற வேளை வந்த பொழுது இயேசுவை 30 வெள்ளி காசுக்கு அவன் கிரயமாக விலை பேசி விற்றான். மோசே நியாயப்பிரமாணத்தின் பார்த்தால் ஒரு அடிமைக்கு நிர்ணயிக்கப்பட்ட விலை என்னவென்றால் 30 வெள்ளி காசு. 30 வெள்ளி காசு கொடுத்தால் ஒரு அடிமையை நாம் வாங்கி விடலாம், அல்லது விற்று விடலாம், அல்லது மீட்டு விடலாம். ஆகவே ஒரு அடிமைக்கு நிர்ணயிக்கப்பட்ட அந்த கூலியாக விலைப்பரணமாகிய 30 வெள்ளி காசுக்கு அவர் இயேசுவை விற்றான், காட்டி கொடுத்தான். இயேசு கைது செய்யப்பட்டார். பின்பு நடந்த நிகழ்ச்சிகளை பார்த்த பின்பு யூதாஸ் மனம் மாறினான், மனஸ்தாபப்பட்டான். என்ன செய்தான்? தவறான இடத்திற்கு சென்றான். எங்கு இயேசுவை விற்றானோ, எந்த பணத்திற்காக இயேசுவை விற்று போட்டானோ அதே பணத்தை மீண்டுமாக திரும்ப செலுத்தி இயேசுவை மீண்டுமாக விலைக்கு வாங்க முயன்றான். அவன் செய்த தவறு என்னவென்றால், பணத்திற்காக இயேசுவை விற்றான். அதே பணத்தை செலுத்தி மீண்டுமாக இயேசுவை திரும்ப விலைக்கு வாங்க முயன்றான். இயேசுவை ஒரு வியாபார பொருளாக அவன் கருதினான். இயேசுவை வைத்து அவன் வியாபாரம் செய்தான். விலைக்கு விற்றான், விலைக்கு திரும்ப வாங்க முயன்றான். அதற்கு வேதம் கூறுகிறார், மனஸ்தாபப்பட்டான். மனஸ்தாபத்தோடு ஐயோ நான் பாவம் செய்தேன் என்று கூறுகிறான். அந்த பகுதியை எடுத்து வாசிப்போம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல். அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளி காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன் பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளி காசை தேவாலயத்தில் எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். எத்தனை பரிதாபம் பாருங்கள். ஒரு நல்லதொரு ஆரம்பத்தை யூதாஸ் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்தான். இயேசுவை பின்பற்றுவதற்கு தன்னை அர்ப்பணித்தான், ஒப்பு கொடுத்தான், இயேசுவின் அழைப்பை ஏற்றுக்கொண்டான். நல்லதொரு துவக்கம், நல்லதொரு ஆரம்பம். அவன் வாழ்க்கையிலே அவன் ஏற்படுத்தி கொண்ட ஒரு நல்லதொரு புதிய அத்தியாயம். ஆனால் அவனுடைய முடிவு பாருங்கள், அகோரமான ஒரு முடிவு. இதற்கு காரணமாக இருந்தது என்ன? பணம். அவன் மனசாகப்பட்டது உண்மை. குற்றமில்லாத இரத்தம் என்று இயேசுவின் இரத்தத்தை குறித்து சாட்சி கூறின முதல் சீஷன் யூதாஸ். சுவிசேஷங்களிலே நாம் வாசிக்கிறபடி இயேசுவை முத்தமிட்ட ஒரே சீடன் யூதாஸ். ஆம், அப்படிப்பட்ட யூதாஸ் செய்த தவறான காரியம். அவன் மனஸ்தாபப்பட்டான், வருந்தினான், தன்னைத்தானே மாய்த்து கொண்டான். அதே யூதாஸ் திரும்பவும் இயேசுவிடத்தில் வந்து, ஐயோ நான் உண்மை காட்டி கொடுத்து விட்டேன், குற்றமில்லாத உள்ள இரத்தத்தை நான் காட்டி கொடுத்து விட்டேன் என்று தன்னை அர்ப்பணித்திருந்தால், மனஸ்தாபத்தோடு மனம் திரும்பியிருந்தால் நிச்சயமாகவே இயேசு அவனை ஏற்றுக்கொண்டிருப்பார். யூதாஸை துரோகி என்று கூறுகிறோம். காரணம், அவன் இயேசுவை, அவனை நம்பி நின்ற இயேசுவை, அவனை நேசித்த இயேசுவை, அவனை அழைத்த இயேசுவை, அவனுக்கு ஊழியத்தின் பொறுப்பை கொடுத்த இயேசுவுக்கு அவன் துரோகம் செய்தான். இந்த நாட்களிலும் கூட அன்பு துரோகம் செய்கிற ஒவ்வொருவரும், நம்பிக்கை துரோகம் செய்கிற ஒவ்வொருவரும் யூதாஸுக்கு அடையாளமாக இருக்கிறார்கள். பணத்தையே மையமாக கொண்டுள்ள விசுவாசிகள் அநேகர் உண்டு. பணத்தை மையமாக கொண்டு செயல்படுகிற ஊழியங்களும் உண்டு. பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஊழியர்களும் உண்டு. இன்றைக்கு கூட நம்முடைய சமுதாயத்திலே அநேக யூதாஸ்கள் உண்டு. இயேசுவை காட்டி கொடுக்கிற யூதாஸ்கள் அநேகர் உண்டு. அத்தனை பேருக்கும் இந்த யூதாசுடைய வாழ்க்கை ஒரு எச்சரிக்கையாக இருக்கட்டும். யூதாஸின் முடிவை பாருங்கள்.
எந்த பணத்திற்காக இயேசு விற்றானோ அந்த பணம் அவனுக்கு சாபமாக முடிந்தது. ஆம், பணம் நல்லதுதான். ஆனால் அந்த பணத்தை நாம் எவ்வாறு சம்பாதிக்கிறோம்? உண்மையற்ற முறையிலே, நேர்மையற்ற முறையிலே, அநியாயமாக சம்பாதிக்கும் எந்த பணமும் நமக்கு சாபமாக இருக்கும் என்பதை யூதாஸின் வாழ்க்கை நமக்கு எச்சரிக்கிறது. காட்டி கொடுத்த யூதாஸ், அவனை துரோகி என்று கூறுகிறோம். யூதாஸ் மட்டும்தானா துரோகி? அவனை மறுதளித்த பேதுருவும் துரோகிதான். இயேசு விட்டு ஓடின அத்தனை சீஷர்களும் துரோகிதான். ஆனால் நம் அருளாக இயேசு கிறிஸ்து அத்தனை துரோகத்தையும் மன்னித்து நம்ம ஏற்றுக்கொள்கிற தேவனாக இருக்கிறார். பேதுரு மறுதளித்தான். இயேசுவின் பார்வை அவனை உருக்கிறது. மனதுருகினான், மனம் கசந்து அழுதான் என்று வேதம் கூறுகிறது. அவன் இயேசுவை நோக்கி வந்தான். இயேசு அவனை ஏற்றுக்கொண்டார். அவன் ஒரு கேள்வியை கேட்டார். சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? சீமோனே, நீ இவர்கள் எல்லாவற்றை காட்டிலும் நேசிக்கிறாயா? நீ என்னை மறுதளித்தது உண்மைதான். ஒரு முறை இல்லை, 3 முறை மறுதளித்தாய். நீ எனக்கு துரோகம் செய்தது உண்மைதான். நீ என்னை விட்டு ஓடிப்போனது உண்மைதான். என்றாலும் நான் உன்னை மன்னிக்கிற தேவன், உனக்காக பரிதபிக்கிற தேவன், உனக்காக வேண்டுதல் செய்கிற தேவன், உன்னை மீண்டுமாக ஏற்றுக்கொள்கிற தேவன். நீ என்னை நேசிக்கிறாயா? இதைத்தான் ஆண்டவர் இன்றும் நம்மை நோக்கி கேட்கிறார். நீ ஒருவேளை யூதாஸாக இருக்கலாம், மறுதளித்த பேதுருவாக நீ இருக்கலாம், இயேசுவை சந்தேகித்த தோமாவாக இருக்கலாம், இயேசு விட்டு ஓடிப்போன சீஷர்களாக கூட இருக்கலாம். நீ யாராக இருந்தாலும் சரி, நீ செய்த துரோகம் எதுவாக இருந்தாலும் சரி, யூதாஸை போல இயேசுவை காட்டி கொடுத்திருந்தாலும், பேதுருவை போல இயேசுவை மறுதளித்திருந்தாலும், சீஷர்களைப் போல இயேசு விட்டு ஓடி போயிருந்தாலும், கர்த்தர் உன்னை அரவணைத்துக் கொள்ள அவரோடு காத்திருக்கிறார். நீ திரும்ப வருவாயானால் மனஸ்தாபத்தோடு, இயேசுவே என்னை மன்னியும், நான் உம்மை காட்டி கொடுத்து விட்டேன், உம்மை மறுதளித்து விட்டேன், உம்மிட்டு ஓடி போய்விட்டேன், உம்மை சந்தேகப்பட்டேன், என்னை மன்னியும் ஆண்டவரே என்று நாம் இயேசுவிடம் திரும்ப வரும் பொழுது ஆண்டவர் அன்போடு நம்மை ஏற்றுக்கொள்கிறார். ஆம் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். இவை எல்லாவற்றை காட்டிலும், எனக்குள்ள எல்லாவற்றை காட்டிலும், எனக்குள்ள எல்லா உறவுகளை காட்டிலும் நான் உண்மையே நேசிக்கிறேன் என்று இந்த வேளையிலே கர்த்தர் சமூகத்தில் நாம் அர்ப்பணிப்போம். இயேசை பற்றி கொள்வோம். அவர் என்ன கூறப்போகிறார்? மகனே, மகளே, நீ ஆடுகளை மேய்ப்பாயாக, நீ ஊழியத்தை பங்கு கொள்வாயாக, நீ என்னோடு கூட இணைந்து கொள்வாயாக என்று ஆண்டவர் உன்னை அன்போடு ஏற்றுக்கொள்ளுகிற தேவன், உன் பலவீனங்களை அறிந்த தேவன், உன் குறைவுகளை அறிந்திருக்கிற தேவன். ஆண்டவர் சகலத்தையும் நிறைவாக்குகிற தேவன், உனக்காக பரிந்து பேசுகிற தேவன், உனக்காக பரிதபிக்கிற தேவன், உன்னை குற்றப்படுத்துகிற தேவன் அல்ல, உன்னை நியாயம் தீர்க்கிற தேவன் அல்ல, உன்னை மன்னித்து தன்னுடைய ஏற்றுக்கொள்கிற தேவன். இந்த நாளிலும் கூட நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது. நாம் கர்த்தாவே மன்னியும் என்று கர்த்தரை நோக்கி நாம் வருவோம். நம் மன்னிக்கிற தேவன், நம்மை மறுரூபப்படுத்துகிற தேவன், நம் புதுப்பிக்கிற தேவன், ஒரு புதிய வாழ்க்கையை துவக்க விரும்புகிற தேவன் இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிய அத்தியாயத்தை துவக்க விரும்புகிறார். வருவீர்களா? இயேசுவை நோக்கி நாம் பார்ப்போம். எங்களை நேசிக்கிற ஜீவனோட பரமதாப்பனே, இந்த அர்ப்பணிப்பின் வேலைக்காக, இந்த தீர்மானத்தின் வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு தீர்மானத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளை வாழ்க்கையை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ஒரு புதிய அத்தியாயத்தை, ஒரு புதிய வாழ்க்கையை அவருக்கு அமைத்துக் கொடுப்பீராக. நீரே கர்த்தாவே இந்த அன்பின் பிள்ளைகளை பொறுப்பெடுத்துக் கொண்டு மேன்மையான காரியங்களை காணத்தக்கதாக கிருபை தாரும். உம்முடைய பரிசுத்த கருத்திலே ஒவ்வொரு ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரின் பேர் பெறாக ஆசீர்வதிப்பீராக. இயேசு நிமித்தம் கேடும் பரமதாப்பனே. ஆமென், ஆமென்.